ஆரோக்கியமான குடல், ஆனந்தமான வாழ்வு. திருச்சியில் அதிநவீன வசதிகளுடன் இயங்கி வரும் டாக்டர் கண்ணன்ஸ் கேஸ்ட்ரோமேட் மருத்துவமனை, திண்டுக்கல் மெயின் ரோட், திருச்சி. உங்கள் செரிமான மண்டல பிரச்சனை அனைத்திற்கும் சிகிச்சை அளிக்கப்படும். நன்னிலம் சட்டமன்ற தொகுதியில் தொடர்ந்து 3 முறை ஹாட்ரிக் வெற்றி பெற்ற முன்னாள் உணவுத்துறை அமைச்சர் காமராஜ் தற்பொழுது இறுதிக்கட்ட பரப்புரையில் தீவிரமாக இருந்து வருகிறார். தற்பொழுது அவர் நம்மிடம் இருக்கிறார். அவரிடம் தொகுதி நிலவரம் குறித்து கேட்டறிவோம். அண்ணா வணக்கம்ண்ணா. இப்போ திருவாரூர் மாவட்டம் நன்னிலம் சட்டமன்ற தொகுதியில் 4வது முறையாக நீங்கள் போட்டிக்கிட்டுறீங்க. தற்பொழுது கள நிலவரம் எப்படி இருக்குது? போகிற இடங்களில் மக்களுடைய இது எப்படி இருக்குது? கள நிலவரம் ரொம்ப அருமையாக இருக்குது. வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக இருக்கிறது. என்னுடைய நன்னிலம் மக்கள் என்னை மிக ஆர்வத்தோடு வரவேற்கிறார்கள். எல்லா வாக்குகளும் உங்களுக்கு தான் என உறுதியையும் உத்தரவாதத்தையும் தருகிறார்கள். எனவே இந்த தேர்தலில் என்னுடைய வெற்றி என்பது உறுதி செய்யப்பட்ட வெற்றியாகவே இருக்கிறது. கடந்த 3 தேர்தலில் என்னை நன்னில மக்கள் வெற்றி பெற வைத்திருக்கிறார்கள். நன்னில மக்களுடைய பேராதரவோடு 15 ஆண்டுகளாக சட்டமன்ற உறுப்பினராக பணியாற்றி கொண்டிருக்கிறேன். அதில் 9 ஆண்டுகள் தமிழகத்துடைய உணவுத்துறை அமைச்சராக இருக்கிற வாய்ப்பையும் பெற்று இந்த பகுதி மக்களுக்கு பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்து சேர்த்திருக்கிறேன். இன்னும் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், இந்த மக்கள் 60 ஆண்டுகால கோரிக்கைகள் எல்லாம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. 1947 சுதந்திரம் பெற்றதற்கு பின்னால் இந்த தொகுதி என்பது நன்னிலம், குடவாசல், வலங்கமான் இந்த 3 ஒன்றியங்களை உள்ளடக்கியது. இந்த 3 ஒன்றியங்களிலும் அரசு கல்லூரி என்பது இல்லை. அரசு கல்லூரியை முதலில் நான் சட்டமன்ற உறுப்பினராகி 2011ஆம் ஆண்டு அமைச்சராக 6 மாதத்திற்கு பிறகுதான் ஆனேன். சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிற பொழுதே மாண்புமிகு அம்மாவிடத்தில் கோரிக்கை வைத்து ஒரே மாதத்தில் நன்னிலத்திற்கு கல்லூரியை கொண்டு வந்து சேர்த்தோம். அதே போல் வலங்கமானில் அம்மா இருக்கிற பொழுது வலங்கமானில் பாலிடெக்னிக், அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் குடவாசலுக்கு கல்லூரியை தந்தார்கள். இதே போல் பல்வேறு கோரிக்கைகள் தொடர்ந்து இருந்து கொண்ட வேளையிலும் அரசு கல்லூரியே இல்லாத இந்த தொகுதியில் 3 கல்லூரிகளை கொண்டு வந்து சேர்த்திருக்கிறேன் என்கிற அதுதான் எனக்கு தகுதியாக இந்த தேர்தலில் மக்கள் என்னை அந்த தகுதியோடு பார்க்கிறார்கள். தற்பொழுது நீங்கள் பிரச்சாரம் போயிட்டுருங்க. என்னென்ன வாக்குறுதிகள் சொல்லி வாக்கு கேட்குறீங்க? கடந்த முறை செய்தவற்றையும் சிலவற்றையும் குறிப்பிடுங்க. நான் சொன்னேன், காலேஜ் கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொன்னேன். அதே போல் பள்ளிகளை தரம் உயர்த்தியிருக்கிறோம். எலிமெண்ட்ரி ஸ்கூலை மிடில் ஸ்கூலா ஹைஸ்கூலா ஹையர் செகண்டரி ஸ்கூலா எல்லா பள்ளிகளையும் தேவையான இடங்களில் தேவையான பள்ளிகளை தரம் உயர்த்தி எங்களுடைய சாதாரண மக்கள், இங்கே வாழுகிற மக்கள் என்பவர்கள் ரொம்ப சாதாரண மக்கள். இந்த சாதாரண மக்கள் அவர்கள் வீட்டு பிள்ளைகள் படிப்பதற்கான வாய்ப்புகளை நான் ஏற்படுத்தி கொடுத்துருக்கிறேன். அது மட்டுமல்ல, இந்த நம்முடைய திருவாரூர் மாவட்டம் என்பது ஒரு 10,000 கிலோமீட்டர் ஆறுகள் வாய்க்கால்களை சுற்றி வருகிற பகுதி. இதில் ஒரு 250க்கு மேற்பட்ட பாலங்களை கட்டி கொடுத்துருக்குறோம். ஆறுகளை கடந்து செல்வதற்கு, வாய்க்கால்களை கடந்து செல்வதற்கு 250க்கு மேற்பட்ட பாலங்களை கட்டி கொடுத்துருக்குறோம். ஊரையும் இணைத்திருக்கிறோம், ஊராட்சியும் இணைத்திருக்கிறோம். அதே போல் வட்டத்தையும் இணைத்திருக்கிறோம், மாவட்டத்தையும் இணைத்திருக்கிறோம். இன்னும் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், என்னுடைய தொகுதி அந்த பக்கம் பாண்டிச்சேரி இருக்கும். காரைக்கால் பாண்டிச்சேரி மாநிலத்தையும் நம்முடைய மாநிலத்தையும் இணைக்கிற பாலங்கள்லாம் கட்டி கொடுத்துருக்குறோம். அதனால் இவைகளெல்லாம் இந்த தொகுதிக்கு கொண்டு வந்து சேர்த்ததனால் மக்கள் என் மீது மிகுந்த அன்போடும் பிரியத்தோடும் பாசத்தோடும் இருக்கிறார்கள். அந்த பாசமும் பிரியமும் எனக்கு வாக்குகளாக நிச்சயமாக வரும். அதை நான் வெற்றி பெறுவேன். இந்த முறை நீங்கள் என்னென்ன வாக்குறுதிகள் சொல்லி, அதாவது என்ன அடுத்தது வந்தால் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க அப்படிங்கிறது சொல்லுங்கள். அதாவது இந்த தொகுதியை பொறுத்தவரை நான் 9 ஆண்டு காலமாக அமைச்சராக இருந்த காலங்களில் எந்தெந்த பகுதியில் மக்களுடைய தேவைகள் எதை கேட்டார்களோ அதையெல்லாம் நான் செய்து கொடுத்துருக்கிறேன். இன்னும் வருங்காலத்தில் இது ரொம்ப சாதாரண மக்கள் வாழுகிற தொகுதி, இன்னும் தேவைகள் கூடுதலாக இருக்கிறது. இந்த தேவைகள் எல்லாம் வருங்காலத்தில் நிச்சயமாக உறுதியாக நிறைவேற்றி தருவேன். அதில் முக்கியமாக இங்கே படித்த இளைஞர்கள், சாதாரண வீட்டு பிள்ளைகள், படித்த இளைஞர்கள், வேலை இல்லாமல் இருக்கிறவர்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கி கொடுப்பேன். விவசாயத்தை பாதுகாப்பேன், விவசாயிகளை பாதுகாப்பேன் என்கிற கோரிக்கைகளோடு நான் மக்களிடத்தில் செல்கிறேன். அவர்களும் ஏன்னா என்னை நம்பிக்கையோடு பார்ப்பார்கள்.
என்னுடைய தொகுதி மக்கள் என்னை வந்து நம்பிக்கையோடு பார்ப்பார்கள். 2500 பேரை டெல்டா பகுதியில் நான் உணவுத்துறை அமைச்சராக இருக்கும் பொழுது ஒரே கையெழுத்தில் 2500 பேரை தமிழ்நாடு நுகர்வோர் வாணிபக் கழகத்தில் பணி நியமனத்தை ஆணைக்கு கையெழுத்திட்டவன். எந்த வித்தவுட் கமிட்மெண்ட். யாரும் எதுவும் சொல்ல முடியாது. இந்த குடும்பத்தில் சாதாரண குடும்பத்தில் விட்டு பிள்ளைகள் இவ்வளோ பேர் இன்றைக்கி நுகர்வோர் வாணிபக் கழகத்தில் வேலையில் இருக்காங்கன்னு சொன்னால் அதுக்கு என்னுடைய கையெழுத்து மாண்புமிகு அம்மாவுடைய ஆட்சி, அண்ணன் எடப்பாடி ஆட்சி காரணமாக இருந்திருக்கிறது. தொகுதி மறுசீரமைப்பு வந்து இப்போ பார்லிமெண்ட்டில் வந்து மசோதா வந்து தோல்வி அடைஞ்சிருக்கு. அது வந்து இப்போ பாஜக அதிமுக கூட்டணி ஒரு பின்னடைவு மாதிரி அப்படிங்கிற மாதிரி திமுக கட்சிகள் பேசுகிறாங்க. ஏன்னா அதில் வந்து தோல்வி அடைஞ்சிட்டாங்க, அதே போல் தான் இங்கேயும் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கண்ணோட்டத்தில் பேசுகிறாங்க, இப்போ சொல்கிறாங்க. அதை பற்றி என்ன நினைக்கிறேன்? இது வந்து ஒரு தவறான பிம்பத்தை ஏற்படுத்துகிறார்கள். மகளிருக்கு இடஒதுக்கீடு தொகுதி மறுவரையறைனா மகளிருக்கு இடஒதுக்கீடை தருவதற்கான மசோதான்னு சொல்லுங்கள். மகளிருக்கு இடஒதுக்கீடை தருவதற்கான ஒரு மசோதாவை இன்றைக்கி திமுகவும் திமுக கூட்டணி கட்சிகளும் எதிர்த்து வாக்களித்தனால அது தோற்று போயிருக்கிறது. என்றைக்கும் மகளிருக்கு உரிமையை தர வேண்டும், அவருடைய வாய்ப்புகளை தர வேண்டும் என்று எண்ணுகிற இயக்கம் எங்களுடைய புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், புரட்சித் தலைவர் அம்மா இவர்கள் ஆரம்பித்து தொடங்கி நடத்திய அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் நடத்தி கொண்டிருக்கிற இந்த இயக்கத்தினுடைய எண்ணமும் நோக்கமும் அதுதான். எனவே இவர்கள் பெண்களுக்கு எதிராக தங்களுடைய வாக்களை அளித்துவிட்டு அதை மடைமாற்றுவதற்காக இதெல்லாம் பேசுகிறார்கள். இப்போ இந்த நன்னிலம் சட்டமன்றத்தில் மற்ற வேட்பாளர்கள்லாம் நிற்கிறாங்க. சசிகலா அவங்களும் கட்சியாலுமே வேட்பாளர் நிப்பாட்டிருக்காங்க. அது சம்பந்தமாக வேட்பாளர் அவங்களோட இதை பற்றி சொல்லுங்கள். இல்லை, மற்ற வேட்பாளர் எல்லாம் நிற்கிறாங்க. தேர்தல்லாம் எல்லா களத்தில் எல்லாரும் நிற்பார். அதனால் அவர்களை என்னை நேரடியாக எனக்கும் யாருக்கும் போட்டி அப்படி சொன்னால் திமுக கூட்டணியில் நிற்கிற எஸ்டிபிஐ கட்சியினுடைய வேட்பாளர் அவருக்கும் எனக்கும் தான் நேரடியாக போட்டி. மற்ற வேட்பாளர் நிறைய பேர் இருக்காங்க. அதெல்லாம் வந்து அவரவர்கள் அவர் பகுதியில் வாக்குகள் வாங்குவார்கள். அதெல்லாம் வந்து யாரையும் குறைத்து மதிப்பிடுவதற்கு தயாராக இல்லை. இந்த வேட்பாளர் எஸ்டிபிஐனுடைய வேட்பாளர் நெல்லை முபாரக் தான் தெரியுமே. இங்கே வந்து இப்போ நெல்லை முபாரக்ங்கிறத விட்டுட்டார். நெல்லை முபாரக் தான் அவருடைய அடையாளம். நெல்லை முபாரக்கை விட்டுட்டு இப்போ முகமது முபாரக் அப்படி சொல்லி சோர்கள்லேயும் விளம்பரலையும் போய் கொண்டிருக்கிறது. எனக்கு என்ன வருத்தம்னா, நான் வந்து 15 ஆண்டுகளாக மக்களை சுற்றி வந்திருக்கிறேன். எங்களுடைய பகுதியில் ஒரு நாள் 2 மழை தூத்தல் கூடுதலாக விழுந்துச்சுன்னா என் தொகுதி மக்கள் வயல்களில் அவருடைய வீடுகளில் ரோடுகளில் மழை நின்று போயிருமோ, தண்ணி நின்று போயிருமோன்னு அடுத்த நிமிடம் அவங்க வீட்டு வாசலில் போய் நான் நிற்பேன். இவர் 600 கிலோமீட்டர்லேருந்து அப்பால் வந்து இங்கே வேட்பாளராக நிற்கிறார். அது வந்து மக்களே பெரிய வருத்தத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. கூட்டணி கட்சியில் யாரை வேணாலும் நிறுத்தலாம். இங்கே இருக்கிற எனது இஸ்லாமிய சகோதரில் எனக்கு ஒரு நண்பர்கள், ரொம்ப பெரிய நண்பர்கள். இந்த தொகுதியில் இருக்கிற இஸ்லாமிய சகோதரில் எனக்கு ரொம்ப இங்கேயே அவங்க நிறுத்தலாம், இங்கேயே ஒருத்தர் நிறுத்தலாம். 600 கிலோமீட்டர்லேருந்து ஒரு வேட்பாளர் இறக்குமதி செய்து இங்கே வந்து அவர் இன்னொரு அதில் வேடிக்கை என்னென்னா, காமராஜ் என்ன பண்ணார் 15 ஆண்டுகளில் அப்படின்னு இங்கே வந்து அவர் கேள்வி கேட்கார். சில இடங்கள்லாம் இங்கே கேள்வி கேட்டிருக்கார். நான் அவருக்கு பணிவோடு தெரிவித்துக்கொள்ள, நான் வந்து யாரையும் குறைத்து மதிப்பிடுவதில்லை, யாரையும் தூக்கி எறிந்து பேசுவதெல்லாம் கிடையாது. என்னுடைய பழக்கம் அது கிடையாது. இந்த தொகுதியை பொறுத்தவரை இந்த தொகுதியில் நான் வந்து கட்சி பார்த்ததில்லை. இந்த தொகுதியில் எதையுமே எல்லாரும் என்னுடைய மக்கள், நான் தான் எல்லாருக்கும் எம்எல்ஏங்கிறதுல நான் வந்து உறுதியாக இருந்திருக்கேன். எல்லா காலத்துக்கும் உறுதியாக இருப்பேன். இவர் வந்து கேட்குறதுக்கு நான் என்ன கேட்டாங்க, நான் ஒரே பதில் தான் சொன்னேன். நான் வந்து என்னுடைய மக்கள் என்னை கேட்கட்டும். 250 பாலங்களை கட்டி கொடுத்தவன் காமராஜ், பள்ளிகளை தரம் உயர்த்தியவன் காமராஜ், கல்லூரிகளை கொண்டு வந்தவன் காமராஜ், இதே போல் கிடங்குகள், நெல் கொள்முதலுக்கு கிடங்குகளை கட்டி கொடுத்தவன் காமராஜ் அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன். இதெல்லாம் வந்து என்னுடைய மக்களுக்கு எல்லாம் தெரியும். எல்லாருமே சொல்கிறாங்க. எல்லாருமே வந்து அங்கேருந்து 600 கிலோமீட்டருக்கு அந்த ஒரு வேட்பாளர் வந்து நிற்கிறாரு. அவருக்கு எப்படி தெரியும் நான் போகிறது, நான் செஞ்சது பண்ணது அவருக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதனால் அது ஒரு வேடிக்கையாக இருக்கிறது, வருத்தமாகவும் இருக்கிறது. இன்னொன்று, இந்த பின்னணி அதை பற்றியும் மக்கள் வந்து அந்த கட்சி அதோடைய பின்னணி எல்லாம் வந்து மக்கள் வந்து மாதிரியாக பேசுகிறார். ஏன்னா இது அமைதியான பூமி. எங்களுடைய ஜாதி மதத்துக்கெல்லாம் அப்பாற்பட்டு அண்ணன் தம்பிகளாக வாழ்கிற ஒரு அமைதியான இடம். 15 ஆண்டுகளில் இது அமைதி பூங்காவாக இருக்கிறது. எங்கேயுமே ஒரு ஜாதி சண்டை, மத சண்டை ஒரே ஒரு மூலையில் கூட சொல்ல முடியாது. அந்த மாதிரி எல்லாம் அண்ணன் தம்பிகளாக இருப்போம். யாரும் வந்து இவர் பெரியவர், அவர் சின்னவர், இவர் வலியவர், அவர் எளியவர்,
இவர் மைனாரிட்டி அவர் மெஜாரிட்டி இதெல்லாம் கிடையாது. எதுவுமே இல்லாமல் இருக்கிறது நான் அவர்களெல்லாம் நான் அன்போடு கேட்டுக்கொள்வது, நாங்கள் ரொம்ப அமைதியான தொகுதி, அமைதியான மக்கள் வாழ்கிற தொகுதி. யார் வேணாலும் கேட்டால் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. எங்களுடைய அமைதிக்கு, எங்களுடைய மக்களுடைய அமைதிக்கு குந்தம் விளைவிக்காமல் இருக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய அன்பான வேண்டுகோள். 3 முறை தொடர்ந்து வெற்றி பெற்ற முன்னாள் உணவுத்துறை அமைச்சர் காமராஜ் தற்பொழுது 4வது முறையாகவும் நன்னிலம் தொகுதியில் போட்டியிடுகிறார். அவர் தொகுதியின் கள நிலவரத்தை நம்மிடம் பகிர்ந்திருந்தார். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் டேவிட்டுடன் மாதவன் குருநாதன். ஆரோக்கியமான குடல், ஆனந்தமான வாழ்வு. திருச்சியில் அதிநவீன வசதிகளுடன் இயங்கி வரும் டாக்டர் கண்ணன்ஸ் கேஸ்ட்ரோமேட் மருத்துவமனை, திண்டுக்கல் மெயின் ரோட், திருச்சி. உங்கள் செரிமான மண்டல பிரச்சனை அனைத்திற்கும் சிகிச்சை அளிக்கப்படும்.